நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். ஒரு பதிவு நான் கொடுக்கணும்னு மக்களிடையே நான் காத்துட்டு இருக்கேன். என்னன்னா, எத்தனையோ ஆலயங்களை கட்டுறாங்க, எத்தனையோ கோயில்களை கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே சந்தோஷம்தான். ஆனா ஒரு ஸ்கூல் கட்டுவதற்கு அது சமம். அதாவது கல்வி கொடுப்பது ஒரு தெய்வமாக நம்ம என்னைக்குமே கருதணும். இப்போ சமீபத்தில் அண்ணா நகர்ல எம்எல்ஏ மோகன் சாருடைய மகன் கார்த்திக் சார், அவர் மோகன் சாரும் சேர்ந்து அமிஞ்சிக்கரையில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் திறம்படையாக அருமையாக, அதாவது ஒரு ஃபாரின் ஸ்கூல் எப்படி இருக்கணுமோ அதுபட அவ்வளவு அழகாக அந்த பள்ளியை கட்டி இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலை எல்லோருமே போய் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும், அனைத்து பேருமே பார்க்கணும். அதாவது கட்சி வேறுபாடு தனி, ஆனா ஒரு ஸ்கூலை இவ்வளவு அழகா அந்த இடத்துல கட்டி கொடுத்து பிள்ளைங்களுக்கு உண்டான டாய்லெட் வசதிகளை கொடுத்திருக்காரு. டாய்லெட் வசதி எப்படி? ஃபாரின் டாய்லெட் கொடுத்திருக்காரு, கமோடு கொடுத்திருக்காரு. அதை தான் நாங்க கேட்டோம், என்னங்க கமோடு கொடுத்திருக்கீங்களா, எப்படி பசங்க போவாங்க? கத்துக்கிட்டோம், ஃபாரின் ஸ்டைல்ல கத்துக்கிட்டோம். இது அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லோருமே கத்துக்கணும். அவங்களுக்கு உண்டான வசதிகளை இந்த மாதிரி நீங்க உட்காரணும்ன்றது வசதிகளை நாங்க செஞ்சு கொடுக்கணும். கிளாஸ் ரூம் எல்லாம் நீட் அண்ட் கிளீன், அதாவது ஸ்பிட் அண்ட் ஸ்பேன், அவ்வளோ அழகா. இது யாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூலு கூட அப்படி இருக்காது. அந்த அளவுக்கு கார்த்திக் சார் அவர்கள் கட்டி அதை இனாகிரேட் பண்ணாங்க. மிக மிக சிறப்பான இனாகிரேஷன். அன்னைக்கு நாங்க இல்லை, ஆனாலும் அந்த ஸ்கூலை போய் மறுநாள் பார்த்தோம். உண்மையிலேயே நான் கையெடுத்து வெளியே அந்த கார்த்திக் சாரையும் அந்த மோகனையும் நான் கையெடுத்து கும்பிட்டேன். ஏன்னா அவர்கள் தெய்வத்துக்கு இன்னைக்கு இந்த கல்வியை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வசதிகளை பண்ணி கொடுத்து அந்த ஸ்கூலை மேம்படுத்தியிருக்காங்கன்னா அதை நம்ம என்னென்று சொல்லினா வார்த்தைகள். அதனால கார்த்திக் சார் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். மோகன் சார் அவர்களை நன்றி. இது மாதிரி ஒரு பகுதியிலுமே ஸ்கூல்கள் அப்பா அரசு பள்ளிகள் இருக்கணும்னு சொல்லி இனி எல்லாருமே அரசு பள்ளியில தான் படிக்கணும், அரசு பள்ளியில தான் கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்வதற்காகவே. ஏன்னா அரசு பள்ளின்னும் போது பெஞ்சு உடஞ்சிருக்கும், டேபிள், அதெல்லாம் இல்லாம அரசு பள்ளி தி பெஸ்ட். பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் தூக்கி வாரி சாப்பிட்டுருச்சு நம்ஜிகர ஸ்கூல். ஆனா எல்லோரும் அதை பார்க்கணும். அதாவது மிக்க நன்றி கார்த்திக் சார். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த தொகுதியில நீங்க நீங்க இப்பொழுது எங்களுக்கு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு இந்த தொகுதியில திரும்பவும் எம்எல்ஏவா நீங்க வரணும். ஏன்னா உங்களை தவிர யாருக்குமே இந்த தொகுதியில சீட்டு கொடுக்க கூடாது. நீங்க ஒருத்தர் தான் மக்கள் பணியில ஈடுபட்டு மக்களுக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, வளரும் இளைஞர்களுக்கு என்ன தேவை, இதை நீங்க அறிந்து பொன் சிரிப்போடு எப்போதுமே, அந்த முகம் எப்போதும் சிரித்த முகம், அந்த பொன் சிரிப்போடு நீங்க எங்களுக்கு யார் வந்தாலும் பேசுறீங்க, யார் வந்தாலும் இருப்பீங்க. அந்த சிரித்த முகத்தோடு உங்கள் பணிகளை தொடரணும்னா நீங்க எம்எல்ஏ ஆகணும். வேற யாருக்குமே கட்சியில் இருக்க வேற யார் இந்த தொகுதியை கேட்டாலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்க தான் எங்களுடைய எம்எல்ஏ. அதாவது இந்த 2026 எங்களோட கார்த்திக் சார் இந்த அண்ணா நகர் தொகுதியின் எம்எல்ஏவா வருவார். நாங்கள் உழைப்போம், அவருடன் சேர்ந்து பணியாற்றுவோம். நன்றி, வணக்கம்.